கழிவறைக்கு கழிவறைக்கு வந்து கக்கன் அவர்களுடைய பேரையும் அண்ணா அவர்களுடைய பேரையும் வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு. தெய்வ வழிபாடு ஒண்ணு, நம்முடைய சாங்கியம் இந்த மாதிரி சில விஷயம் சம்பிரதாயம். அந்த சாங்கியம் பண்ற இடத்துல போய் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம வந்து நான் எல்லா மதத்துமே நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான். இவர் அந்த மத வழிபாடுகள்ல பெரியார் ஆட்சி, அதாவது பெரியார் வழியில நாங்கள் நடத்துறோம், பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணு, வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் இப்போ பெரியாரே அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு சேகர் பாபு. ஏங்க நான் தான் சொன்னேன், முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியலைங்க. தெரிஞ்சிருந்தா ஏங்க இப்படி இப்போ நான்லாம் வந்து எப்படியா தெரிஞ்சிருவாரு. நான் கடந்தல சொன்னேன்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிட்டாரு, தெரிஞ்சிட்டாரு, பார்த்துடுவாருன்ட்டு. வேஸ்ட்டு பீஸுங்க. எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சுங்க. இதுகிட்ட போராடுறதெல்லாம் வேஸ்ட்டு. மக்கள்கிட்ட போய் நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்ப்போம். இல்லை, அதற்கு காரணம் வந்து இந்துக்களுடைய ஓட்டு மொத்தமாக பாஜகவுக்கு போயிடக்கூடாதுன்னு அதை ஸ்பிளிட் பண்ணுற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. 26 ஓட்டு வாங்கணும்லாம் வாங்க மாட்டாங்களான்னு தெரியல. இப்போ நடக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 2 திராவிட இயக்கங்களும் ஒழிக்கப்பட வேண்டியது. அதிமுக ஒன்றும் யோகியமானவர்களும் கிடையாது, ரொம்ப அப்பல் கட்டுறமான ஆட்களும் கிடையாது. மிக மோசமான சூழ்நிலையை இவங்கள விட அதிகமாக இவங்க வந்து இத்தனை வருஷம் அடித்தாங்கன்னா இவங்க வந்து அதை விட ஒரு பாமகவில் அன்புமணி அவர்களும் சரி, அவங்க அப்பா ராமதாஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஜமீன்தார் மாதிரியே நடந்துப்பாங்க. அட பிச்சைக்கார பசங்களா கீழே இருந்தா வந்திருக்கீங்க. நீங்க ஒன்னும் புதுசா வந்து அப்படியே பரம்பரையா பெரிய கோட்டீஸ்வரன் எல்லாம் கிடையாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் விசில் ப்ளோயர் திரு வராகி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. தொடர்ந்து திமுக அரசினுடைய அமைச்சர்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய அந்த கல்லறையில் பார்த்தீங்கன்னா கோபுரம் போன்ற அந்த பூ அலங்காரம் பண்ணதெல்லாம் சர்ச்சையாச்சு. அதை தொடர்ந்து இப்போ தமிழக அரசு பண்ணக்கூடிய விஷயங்களும் சர்ச்சையை ஏற்படுத்துது. என்னன்னா, கழிவறைக்கு வந்து கக்கன் அவர்களுடைய பேரையும் அண்ணா அவர்களுடைய பேரையும் வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அமைச்சர் அவர் சேகர் பாபு அவர்கள் விஷயத்து நல்ல கேள்வி. அது உண்மையாகவே வந்து நம்ம நம்புறது வந்து இறைவனை நம்புகிறோம். அதுவும் அந்த கோபுரம் என்பது இறை நம்பிக்கை உள்ள கோபுரத்தை கொண்டு போய் இப்போ பல பேர் சர்ச்சையில் சொன்னாங்க, நீங்கள் தயவுசெய்து கலைஞர்களுடைய நினைவிடத்தில் கொண்டு போய் வச்சது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும், இந்துக்களுக்கு அதிகமாக வலி இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது. தெய்வ வழிபாடு ஒன்று, நம்முடைய சாங்கியம் இந்த மாதிரி சில விஷயம் சம்பிரதாயம். அந்த சாங்கியம் பண்ணுற இடத்துல போய் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம வந்து நான் எல்லா மதத்துமே நமக்கு இருக்கக்கூடிய விஷயந்தான். இவர் அந்த மத வழிபாடுகளில் பெரியார் ஆட்சி, அதாவது பெரியார் வழியில் நாங்கள் நடத்துகிறோம், பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணு, வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் இப்போது பெரியாரே அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு சேகர் பாபு. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு? இல்லை, அதற்கு காரணம் வந்து இந்துக்களுடைய ஓட்டு மொத்தமாக பாஜகவுக்கு போயிடக்கூடாதுன்னு அதை ஸ்பிளிட் பண்ணுற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. 26 ஓட்டு வாங்கணும்லாம் வாங்க மாட்டாங்களான்னு தெரியல. இப்போ நடக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 2 திராவிட இயக்கங்களும் ஒழிக்கப்பட வேண்டியது. அதிமுக ஒன்றும் யோகியமானவர்களும் கிடையாது, ரொம்ப அப்பல் கட்டுறமான ஆட்களும் கிடையாது. மிக மோசமான சூழ்நிலையை இவங்கள விட அதிகமாக இவங்க வந்து இத்தனை வருஷம் அடித்தாங்கன்னா இவங்க வந்து அதை விட ஒரு 80 பார்த்தா சொன்னோம் இல்லையா, ஒரு 100க்கும் 80க்கும் இல்லை டிஃப்ரெண்ட் 20% இருக்குமா, அதுதான் டிஃப்ரெண்ட். இவங்களுக்கு 2 பேருமே கொள்ளக்கார போயிடுங்க. அதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கூட்டு களவாணித்தனத்தை எப்படி இருந்தாலும் பெரியார் மண்ணையும் செய்வாங்க, அண்ணா மண்ணையும் செய்வானுங்க. அந்த மாதிரி இப்போ அந்த பெரியார் அண்ணாவையும் எங்கே வச்சிருக்கிறாங்கன்றத நம்ம ஒரு சின்ன விஷயம்ல இப்போ நம்ம பார்த்தோம். நான் இப்படிதான் கேட்குறேன், கலைஞர் பூங்கா, கலைஞர் பேனா, கலைஞர் இப்படி சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் கலைஞர் உணவகம் கொண்டு வர போகிறாங்க. இப்போ பார்த்துருக்கீங்களா? அம்மா உணவகம் அம்மா உணவகத்தை முடிச்சு கட்டாங்க. இல்லை, அது அண்ணா உணவகமாக மாற போகிறதா சொல்லிட்டு. இல்லை, அண்ணெல்லாம் முடியாது, கலைஞர் தான். ஏங்க கலைஞர் இப்போ ஊட்டியில் ஒரு இடம் காலியாக இருக்குது, அந்த ரெடி பண்ணி வந்துருக்காங்க. பார்த்துட்டு ஊட்டிக்கு வந்து கலைஞர் பேரை வைக்கிறோமா? முடியலடா சாமி, அவனுக்கு பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு கொஞ்சம் நெஞ்சம் கூட ஒன்றும் கிடையாது.
எப்படி கலைஞர் 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 டாஸ்மார்க்கில் வைக்க வேண்டியதானே? இப்போ அண்ணா பேரையும் கக்கன் பேரையும் நீங்கள் வச்சுட்டீங்க டாய்லெட்டுக்கு, நீங்கள் அதே இடத்துல வச்சுருக்க வேண்டியது தானே. நிறைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உங்கள் கட்சிக்காரன் தானே எம்எல்ஏ, விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா தானே கான்ட்ராக்டரு, அதுக்கு வச்சிட வேண்டியது தானே கலைஞர் பேரை. கலைஞருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குமா, அவருக்குன்னு ஒரு தவறுன்றது நிறைய நாமும் சுட்டி காட்டியிருக்கோம். ஒரு மறைந்த ஒரு மனிதனை கொண்டு போய் இப்படி பேர் வச்சு தான் ஒருத்தனுக்கு கொடுக்கணுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னாலாம் இத்தனை கோடி செலவு பண்ணணுமா? உனக்கு தான் ஃபண்டே கிடையாது. அந்த மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்க வேண்டிய சலுகையில ஒண்ணுமே இதுவரையும் செய்யலை. அவன் ரோட்ல இறங்கி களத்துல இறங்கி பாவம் அந்த வெயில்ல அவ்வளவு கொடுமையான கூட்டு போய் தரதன்னு இழுத்துட்டு போயிட்டு இந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு இந்த வேலையை பாக்குறீங்க. மனச்சாட்சியா இருக்காதா? அவனுடைய பாவம்லாம் எப்படி அவன் சாபத்தை நீங்க ஏத்துன்னு இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவன் என்ன மாதிரி சாபம் விட்டுருப்பான் பாருங்களேன். அந்த வெயில்லங்க காலில் வந்து செருப்பு போட முடியாது, கால் வந்து அவனுக்கு இல்லைங்க. அவனை தரன்னு வெயில் இழுத்துட்டு போய் அந்த பஸ்ல ஏத்துறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்? அந்த பாவத்தை எப்படி இவங்க சுமக்க போறாங்க? அந்த மாதிரி வந்து இவங்க அந்த பேர் வைக்கிறதுல இந்த இது வைக்கிறதெல்லாம் வந்து சும்மா யாருக்கு வேணா பேர் வச்சுக்கலாம். நீங்க அஞ்சுகத்தாய்க்கு பேர் வச்சாங்க பார்த்துருக்கீங்களா? சில இடங்கள்ல அந்த அம்மாவுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பேர் வச்சாங்க. யாரா அந்த அஞ்சுகத்தாயி? கலைஞருக்கு அம்மா, ஐயா ஸ்டாலினுக்கு பாட்டி. இப்படி இது இருந்தா போதுமா? இல்ல, அவங்க தான் அந்த கருணாநிதின்ற மிகப்பெரிய சொத்தை வந்து பூமிக்கு கொண்டு வந்தாங்க, தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க பரிசா அப்படின்னு சொல்றாங்களே சார். கொடுமை என்னத்த சொல்றது. நான் உயிரோட இருந்தாருன்னா இதை விட மோசமா விமர்சனம் பண்ணுவேன். அதனால பேச வேண்டாம், செத்து போனல போய் திருப்பி சாவடிக்கூடாதுன்றதுனால நான் இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ இல்லை, கலைஞர் உயிரோடு இருக்கும் போதே தமிழ் அன்னைக்கு வந்து ஒரு சிலை இல்லை அப்படின்னு நான் வந்து உண்ணாவிரதம் காகிதமில்லத்தருடைய நினைவு மண்டபத்துக்கு எதிராக இருந்து நான் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு என்னுடன் 200 பேருக்கு மேலே முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, தமிழ் அன்னைக்கு சிலை வைக்கணும் அப்படின்றது காரணம் என்ன? தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம், சிலப்பதிகாரத்துக்கு வந்து நம்ம கண்ணகியை வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம், அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. தமிழ் அன்னைக்கு வந்து தமிழ் தாய்க்கு வந்து பாட்டு மட்டும்தான் இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இல்லை, ஒரு சிலை இல்லை, உருவமற்றவளா தமிழ் தாய் இருக்கிறா அப்படின்னு கலைஞர் பீரியட்ல நான் வந்து அதை உண்ணாவிரதமாக இருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலைக்கு தொடர்ந்து அவருக்கு கடிதம் எழுதி ஒரு 3-4 முறை அதை எழுதி பண்ணோம். அதுக்கப்புறம் ஐயா முதலமைச்சர் இப்போ நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகு கூட அதை நினைவூட்டணும். நான் அப்போவே ஒரு போஸ்ட் ஒன்று அடித்தேன், அதுதான் எனக்கு நினைவு வருது. அப்போ வந்து நடிகை குஷ்பு அவர்கள் வந்து திமுக இருந்தாங்க. தமிழ் தாய் சிலைக்கு நான் தமிழ் தாய்க்கு வந்து நான் சிலை கேட்டது தான் தரம் மறுக்கிறாரோ எங்கள் ஐயா கலைஞர் அவர்கள், குஷ்புக்கு கேட்டிருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரோ சிலை அப்படின்னு நான் ஒரு விஷயம் அடித்தேன். ஏன்னா கண்டிப்பாக அதுதான், அஞ்சுகத்தாய் கூட அடுத்தது தான் வச்சுருப்பாரு, குஷ்பு கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் பேசினது. உடனே இந்த காலகட்டம்னு வச்சுக்காதீங்க, ஏன்னா இப்போ பேசினா ஐயா ஸ்டாலின் தான் சொல்லணும். அதனால் அவருக்கும் வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா வேறு அவருடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல விஷயங்களை சொன்னார். ஒவ்வொரு பஸ் நிலையங்கள்லேயும் பஸ் நிலையங்கள்லேயும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது சொன்னது, புத்தகம் நிலையம் வந்து வைப்போம் அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார், ஒரு வெங்காயமும் வைக்கல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு ஆணவ கொலைகள், ஆணவ விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து வழக்கு போட்டு வரோம், பேசிட்டு வரோம். நான் தொடர்ந்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கை ஏற்றி கடந்த முறை பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் ஆணவ கொலைக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரி ஒரு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு நான் ஒரு நீதிமன்றத்தில் வழக்காக போடுறேன். அந்த வழக்கு எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காரு, எதிர்கட்சி தலைவராக நான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களையும் நான் வந்து பார்ட்டியாக சேர்த்து நான் வழக்கு தொடுக்கிறேன். இப்போ இருக்கிற எம்பி இருக்கார் இல்லையா, இப்போது வில்சன்ட்டு, இப்போ எம்பியாக இருக்கார் திமுகவில், அவரு தான் அப்போ வழக்கறிஞராக வந்தார். யார்? நம்முடைய முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது அவர் வழக்கறிஞராக வராரு. நாங்கள் வந்து அந்த புதிய சட்டத்துக்கு, ஆணவ கொலைக்கு எதிரான புதிய சட்டத்திற்கு நாங்கள்லாம் வந்து கூட ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க.
ஆட்சி வந்து 4 வருஷம் ஆச்சு. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சொன்னதுங்க. இவர் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் அந்த புதிய சட்டத்தை ஏற்றுவதற்கு ஆணவ கொலைக்கான புதிய சட்டத்தை இப்போ ஒரு வரைமுறை கொண்டு வரணும் கேட்டதுக்கு இன்னைக்கு வரையும் தரலைங்க. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது நினைவூட்டல் செஞ்சீங்களா சார்? நான் வந்து கடிதம் தாங்க எழுத முடியும். ஏங்க நான் தான் சொன்னேன், முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியலைங்க. தெரிஞ்சிருந்தா ஏங்க இப்படி இப்போ நான்லாம் வந்து எப்படியா தெரிஞ்சிருவாரு. நான் கடந்தில் சொன்னேன்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிட்டாரு, தெரிஞ்சிட்டாரு, பார்த்துடுவாருன்ட்டு. வேஸ்ட்டு பீஸுங்க. எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சுங்க. இவர்கிட்ட போராடுறதெல்லாம் வேஸ்ட்டு. மக்கள்கிட்ட போய் நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்ப்போம். என்னை பொறுத்தவரை என்னன்னா, இனி வரக்கூடிய 2026 இந்த அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளை தயவு செய்து மக்கள் புறக்கணிக்கணும். நோட்டோவுக்கு வாக்களிக்கணும்னு நான் விரும்புகிறேம்மா. நோட்டோ வாக்களித்து இது போன்ற இந்த அயோக்கியத்தனமான கரப்டட் ஆஃபீஸர்ஸ், கரப்டட் அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இனிமேல் புதுசாக வரக்கூடிய எந்த இயக்கமும் புதுசாக ஒன்றும் பெருசாக நிலைநாட்டுமான்னு தெரியல. எல்லா வாக்குறுதி நேற்று ஒன்று பேசுகிறான், இன்னைக்கு ஒன்று பேசுகிறான். இப்படி தான் நமக்கு இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னாலாம் கூட முதல்ல எனக்கு பொறுத்து நான் ஒரு பிரச்சாரத்தை நம்ம துவக்கணும் 2026 முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய கட்சிகளா இருக்காங்க. சரி, இதற்கு ஒரு மாற்று தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் தேசியத்துல இப்போ முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் நாம் தமிழர் கட்சியினர் இருக்காங்க. அந்த கட்சியில வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள், அவர் பேசக்கூடிய சமீபத்திய கருத்துக்களும் பார்க்கும்பொழுது இவர் தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுக்கிறாரா இல்ல பாஜகவோட வந்து கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் மக்கள் மத்தியில் எழுப்புற மாதிரி இருக்கு. என்னன்னா இப்போ பாமக மேடையில வந்து கூட்டணியே வேண்டாம் சொல்றாரு. ஆனா பாமக வந்து அழைச்சாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு போவேன், அங்கிருந்து வந்தவன் தானே அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? கட்சி கழிச்சிட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்துட வேண்டியது தானே இருக்கு அவருக்கு. ஏன்னா சில நேரத்தில் எனக்கும் அவர் மேல கொஞ்சம் வருத்தங்கள்லாம் வருது. ஏங்க போன வாரம் தான் அவர் காரி துப்புனார் அன்புமணி. சீமான் அவர்களை காரி உமிழ்ந்தாருங்க. அவர் ஆளாவே பொருட்படுத்த மாட்டேன்னாருங்க. இவங்க உங்களுக்கு பாமகவில் அன்புமணி அவர்களும் சரி, அவங்க அப்பா ராமதாசன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஜமீன்தார் மாதிரியே நடந்துப்பாங்க. பிச்சைக்கார பசங்களா கீழே இருந்தா வந்திருக்கீங்க. நீங்க ஒன்றும் புதுசா வந்து அப்படியே பரம்பரையா பெரிய கோட்டீஸ்வரம்லாம் கிடையாது. நம்ம இப்போ வாண்டையார் குரூப் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? தஞ்சை கிருஷ்ணசாமி வாண்டையார், இவங்கெல்லாம் ஐயார் வாண்டையார், இவங்கெல்லாம் வந்து பரம்பரையா பணக்காரனா இருந்தவங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வீட்டை இந்த தைலாபுரம் தோட்டம் ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் பண்ணையார் தான் நினைச்சுக்கிட்டு அவ்வளோ மோசமா அண்ணன் சீமான் அவர்களும் மோசமா பேசினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இவர் என்ன காரி துப்புனாலும் தொடச்சு விட்டு தான் போவாருன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்குலாம் வேண்டாம் தானே உன்னை பொறுத்தரும். ஏங்க இத்தனை நாலு காலம் இருந்து அவரால் வந்து 5% ஓட்டுக்கு மேலே வாங்க முடியலங்க பாமகவால். உனக்கு 8% வாக்குகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எதை நம்பி கொடுத்துருக்காங்க? நான் அங்கேருந்து தானே வந்தேன்னா ஏன் நீ இன்னொருத்துக்கு முன்னாடி திமுக தானே இருந்த? அப்போ திமுகவுக்கு போயிட வேண்டியதானே? திமுகவுக்கு போயிடலாமே. எதுக்கு முதல்ல கூப்பிட அலையாத வீட்டுக்கு நுழையிறதே முதல்ல தப்பு. கூப்பிட்டா போவேன்னா அது வேற மாதிரி சொல்ல வேண்டியது வரும். என்னன்னா சில நேரங்கள்ல அப்படிதான் ஒரு மனநிலை மாறிடுது. சில நேரத்தில் என்னவா இருக்காருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. சில நேரங்கள்ல வருத்தமாக தான் இருக்கு. கூட்டணிக்கு போன்னு சொல்லி சார் மாநாட்டுக்கு தானே போன்னு சொல்லுவாரு. அதை நம்ம ஏங்க அந்த வன்முறை என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். பாமக வந்து ஒரு வன்முறையாளர் கட்சியாக மாத்திட்டு இருக்கு. தொடர்ந்து இதுக்கு முன்னாடி அவங்களோட வரலாறு அப்படி இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வழக்குகளும் நம்ம போட்டிருக்கோம் அவங்க மேல. நீ கூப்பிட்டா போனா ஏன் நீங்க என்ன அங்கிருந்து தானே வந்தேன், அங்க தானே எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? அன்னைக்கு முதல்ல உங்க பேசிக்க திமுக தானே, பாமக விட்டுருங்க. அப்ப அங்கேயே போயிடலாமே. எங்க கூப்பிட்டாலும் நீங்க சொன்ன வார்த்தை தான், நான் சொல்ல சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை தான் நான் திரும்ப சுட்டி காட்டுறேன். புரியுதுங்களா? நான் அங்கிருந்து தானே வந்தேன்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்குது கட்சி? நீங்க தனித்து நிற்போம் அப்படின்றத ரொம்ப தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? திமுக அண்ணா திமுகவை தவிர, பிஜேபி காங்கிரஸை தவிர நான் வந்து வேற எந்த இருந்தாலும் உள்ள என்னை நம்பி வரவங்க தான் சேர்த்துக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னா என்னவா சொல்லி எதில் புரிய வைக்கிறதே தெரியல. அவரை ஏதோ விளையாட்டுத்தனமா ஏதோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சில நேரத்தில் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாம பேசுறாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா, வணக்கம்.